நாம் அழைக்கிறோம். 1000 சொந்தங்கள் இருந்தாலும் அண்ணன்கள் வாழும் உலகில் அழகானது அண்ணன் தம்பி உறவு. வெறும் வார்த்தை இல்லை, இவர்கள் தரும் இசையை அனுபவிக்காதவர்கள் யாரும் இல்லை. பக்திக்கு அந்த கங்கை, பாட்டுக்கு இந்த கங்கை. இசை மேடையில் இந்த வேளையில் ராகவேந்திரனின் அன்பு தம்பி கங்கை அமரன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை நேரத்து வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி சினிமா விழாக்களுக்கு, திரைப்பட இசை வெளியீட்டு விழாக்களுக்கு நீங்கள்லாம் மொத்தமாக வந்து ஆதரவு கொடுத்தது. உட்காரதுக்கு எங்களுக்கே உட்காரதுக்கு இடம் இல்லை. நாங்களே தேடி பிடிச்சி ஒரு சேர் பிடிச்சி நாங்கள் உட்காந்தோம். அந்தளவுக்கு நீங்கள் உங்கள் ஆதரவை காட்டிகிட்டு இருக்கீங்க. பத்திரிகை நண்பர்கள்லாம் ரொம்ப காத்துட்ருக்குறீங்க. ஏதாவது சூடாக செய்திகள் இருப்பான்னு ஒன்று அதெல்லாம் வாயை மூடிக்கணும். நம்ம மேலே ஒன்றும் பேசக்கூடாது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே வந்தது காரணம் பிரகாஷ் அவர்கள் தான். ஏன்னா வந்து அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைச்சிருந்தாங்க. அழைச்ச போது அவங்க குடும்பத்தின் பாசத்தில் திக்கு முக்காடி போனேன் நான் வந்து. அப்போ சொன்னார், எனக்கு வேண்டியவர் ஒரு படம் எடுத்திருக்காரு, அந்த படத்துக்கு நீங்கள் வரணும்னு சொல்லி கேட்டேன்னா இல்லை, அவர் வார்த்தையை மறுக்க முடியாமல் நான் அங்கே வந்தேன். இன்னொரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஸ்ரீகாந்த் தேவா நாங்கள்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நாங்கள் சம்மந்திகள்னால் அவங்க வீடு எங்கள் வீடு சம்மந்தப்பட்ட ஃபேமிலி. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் பாடல்களை பார்க்கும்போது. தாலாட்டு பாட்டு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ், டியூன் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா மனசு தொடுற மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றி. அதில் என்னென்னா, இந்த ஒரு சின்ன நான் வந்தால் குறை சொல்லாமல் போகிறதில்ல. ஏன்னா வந்து பத்திரிகையை பார்த்தேன், அதில் வந்து இசை ஸ்ரீகாந்த் தேவான்னு போடலை. 2 அறிவிப்பு வந்தது. 2 அறிவிப்பு. இது தயாரிப்பாளர்களும் கவனிக்கணும். பிஆர்ஓ யார் தயவுசெய்து மேடைக்குவாங்க. இந்த பிஆர்ஓ யார்? எங்க வாங்க பிஆர்ஓ வாங்க கொஞ்சம் முன்னால. ஏன் வந்து நீங்க இன்விடேஷன்ல இசை ஸ்ரீகாந்த் தேவான்னு போடல? டிசைனர் போடல, மறந்துட்டார் சார். டிசைனர் போன செக் பண்ண வேண்டியது யாரு? இங்க வாங்க 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 செக் பண்ண வேண்டியது யாரு? செக் பண்ண வேண்டியது டைரக்டர், மறந்துட்டார். டைரக்டர் சார் வாங்க. டைரக்டர் வாங்க சார் ப்ளீஸ். நெக்ஸ்ட் டைரக்டர் அழைக்கிறேன். ஏன்னா எங்கள் மரியாதையை நாங்கள் விட்டு வர மாட்டோம், நாங்கள் விட மாட்டோம். எதுக்கு ஸ்ரீகாந்த் தேவா பேரை போடாமல் விட்டீங்க சார்? சாரி, ஆக்சுவலி நான் இப்போ ஊரில் இருக்கல, டிசைனிங் பண்ணும்போது. அப்போ என்ன சார் அர்த்தம்? கணா இல்லை, தமிழ் தெரியல, எனக்கு கன்னடம் தெரியாது. இல்லை நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முக்கியமான ஹீரோன்னா அது வந்து ஸ்ரீகாந்த் தேவா தான். அவருடைய பாடல்கள் இந்த படம் உருவாயிருக்கு. அவர் பேரை நீங்கள் போடாமல் விட்டது எங்களை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கு. சாரி கேட்டுக்கிறேன். ஓகே. இதை நீங்கள் பேட்டியில் சொல்லும்போது சொல்லுங்க, பயிர் விட்டுட்டோம், அதனால் தயவு செய்து மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லிடுங்க. தமிழில் போட்டுரு. கன்னடத்தில் போட்டால் எங்களுக்கு தெரியாது. ஓகே. இல்லை, எங்கள் பங்குக்கு நான் வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லணும் இல்லையா? ஒரு இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லலாம் இல்லையா? ஆர் சுந்தரராஜன் வந்தார். சரி, அவர் நல்லா பேசுவார். சரி வர்றவன்னு பார்த்தா அவர் டைட்டில் பார்த்து போயிட்டார், குற்றம் தவிர்னு. இதை குற்றமாக நினச்சிட்டாரா என்னன்னு தெரியல எனக்கு. என்னை பார்த்துட்டு போயிட்டார். அப்போ நான் குற்றமா? என்ன இப்படி சொல்கிறீங்க பேரரசு? ஓகே. இல்லை, ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். எனக்கு பேரரசனுடைய அறிவு ஆற்றல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி ராஜகுமாரன் அவர்கள், எல்லார் பற்றியும் சொல்கிறது தான் அவரோட அருமை சொல்லலாம். அரவிந்த் ராஜ் அவர்கள் ரொம்ப திக்கஸ்ட், நிறைய சாதனைகளை உருவாக்கியவர்கள் இவங்கெல்லாம். அந்த மாதிரி ஒரு ஆட்கள். அது அந்த டைம், அந்த நேர காலம் முடிஞ்சது. இப்போ நான் கூட தான் கோழி கூதுன்னு படம் எடுத்தேன், கரகட்டக்காரன் எடுத்தேன், சின்னவர்னு எடுத்தேன். ஒரு 18 படம் வரைக்கும் டைரக்ட் பண்ணிருக்கேன். இப்போ ஏன் சும்மா இருக்கேன் அப்படின்னா, பிள்ளைங்கள்ட்ட பொறுப்பு போட்டுச்சிட்டோம். அடுத்த ஜென்ரேஷனை பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு கதைக்கு ஐடியா சொல்கிறதில்ல. அதனால தான் அவங்க படம் நல்லா இருக்குது. இல்லைடா நம்மளும் கதை இல்லைடா, கொஞ்சம் அந்த இடத்துல சென்டிமெண்ட் அதெல்லாம் சொல்கிறதே கிடையாது. அவங்க அறிவினை தான் அவங்க முன்னேறணுங்கிறனால அது வந்தது. இந்த படத்திற்கு என்ன கதை அமைய வேண்டுமோ அதை மிகச்சிறப்பாக அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் வரும்போது ஒன்று மனசில் என்ன தோணுன்னா, ஒரு சென்டிமெண்ட் சீன் ஒன்று போட்டுக்கலாம். நம்ம இப்போ இதில் போடுறோம், யூடியூப்பில் போடுற மாதிரி சீன்ஸு, அது மாதிரி ஒரு சென்டிமெண்ட் சீனை அவங்க ரீரெக்கார்டிங் கூட என்ன இப்படி பண்ணிட்டேன் நின்று பண்ண அதோட கட் பண்ணிங்க. அப்புறம் ஒரு காமெடி சீன், 2 வாழைப்பழம் வாங்கிட்டு சொன்னையா எங்கடா இன்னொன்று அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சின்ன சமாச்சாரங்களை ஒரு ட்ரெய்லர் மாதிரி சீன்ஸ் போட்டுருங்கன்னா, என்ன பாட்டில் எல்லாம் குதிக்க செய்வாங்க. அதுக்கு
அந்த மாதிரி இனிமேல் வரக்கூடியவர்கள் இது ஒரே அறிவுரையாக எடுத்துக்கிறதுல சும்மா எனக்கு தோன்றதில்ல கண்ணாபண்ணு நான் சொல்லி தான் தருவேன். என்ன இல்லை வெறும் பாடல்களை பார்க்குறோம், அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்டிங் சீனில் கொஞ்சம் கொஞ்சம் போடுவதற்கு இனிமேல் தயாரிப்பாளர்கள் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது பேரரசு அவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தையை நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லி இந்த மாதிரி போட சொல்லலாம். டைரக்டர்கள் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா சொல்லி கொண்டு வரணும். குழந்தை ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறது, நல்ல லிப் மூமெண்ட்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறது, ரொம்ப 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 நல்ல சின்ன குழந்தை, அவ்வளோ அருமையாக பண்ணிருக்கு. வேறு யாரை பற்றி பேச ஆரத்தியா ஐயோ அது அழகாக இருக்காங்க. நல்லா அழகாக இருக்காங்க, படத்துலேயும் நல்லா அழகாக இருந்தாங்க. நம்ம இல்லை ஹீரோயின் தாங்க. நீங்கள் நான் சொல்கிறேன், நான் வந்து என்னென்னா ஹீரோயின் வந்து அவ்வளோ நல்லா இருக்காங்க, நல்லா பேசினாங்க, நல்லா நிறைய படம் பண்ணிருக்காங்க. நல்லா நமக்கு இன்றைக்கி ஒரு மேடையில் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருந்து அவங்க வந்து நமக்கு வந்து அவங்க இது பண்ணாங்க. அம்மா நல்லா வரணும், என்னுடைய வாழ்த்துக்கள்மா. சும்மா ஜாலியாக அதெல்லாம் பேசுகிறேன். ஹீரோ ரிஷி ஜி பிரமாதம், ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிட்டுருக்குறீங்க. பாட்டில் தான் பார்த்தோம், சீனில் பார்த்து தான் நாங்கள் மார்க் போடுவோம். அதுக்கு தான் இந்த சீன்லாம் போட சொன்னோம். நீங்கள் நடித்த ஒரு சென்டிமெண்ட் சீனு, ஒரு ஃபைட் சீனு அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, எதுவாக இருந்தாலும் இது குற்றமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதை வந்து ஒரு அறிவுரையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த குடும்பத்திலே நான் பழக்கப்படுறதுக்கு காரணம் மஞ்சள் சுவாமிகள். அவங்க ஊருக்கு அழைச்சி என்னை வந்து கௌரவப்படுத்துகிறாங்க. ஊரில் அவங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கூப்பிட்டு அங்கே உள்ள நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்க வச்சாங்க. நல்ல விருந்துகள்லாம் போட்டு நல்லா கவனிச்சாங்க. அங்கேருந்து மூகாம்பிகைலாம் போகிறதுக்கு அருமையான வழிகள் பண்ணாங்க. இன்றைக்கு பார்த்தா அவ்வளோ சுவாமிஜியாக இருந்தாலும் அவருக்கு சினிமா வட்டாரங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை நினச்சி பார்க்குறேன். ஃபுல்லாக சினிமா ஆட்களில் அத்தனை பேரும் அவருக்கு பழக்கமாகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது. எனக்கு ரொம்ப தோஸ்து, தினம் பேசிக்குவோம் நாங்கள். அந்த மாதிரி ஒரு உறவுகளை சொல்லுவதற்கு சமாச்சாரம். படத்தை பற்றி ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நிச்சயமாக வெளிவரும்போது ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக்கில் இன்னும் இந்த படம் இன்னும் பல உயரங்களை தாண்டும் அப்படிங்கிறது நிச்சயமாக ரீ ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. சாங்கிலே நம்ம 2 ஊரில் துளி குதிச்சோம். அதனால் அது பின்னணியில் இருக்கிறது முன்னணி கொண்டு வர்றது இசையமைப்பாளர்களின் பொறுப்பு. அதில் நாங்கள்லாம் இருக்கிறோம்னு நினைக்கும் போது, எங்கள் சொந்தமெல்லாம் இருக்குன்னு போது அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளவு முன்னாலும் நான் பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் இருக்கிறது வந்து ரஜினிகாந்த் தோட்டம் இருக்கு இல்லைங்களா, அது நாவலூர் தாண்டி அங்கே தான் என்னோடய வீடு. அதுக்கு முன்னால் ஒரு தோஹா பேங்க்கு சிஇஓட வீட்டு பர்த்டே ஒன்று, அதுக்கு கொஞ்சம் போயிட்டு போகணும் அப்படிங்கிறனால நான் அங்கேருந்து போகிறதுக்கு 2.5 மணி நேரம் ஆகிடும். அதுக்காக தான் கொஞ்சம் முன்னால் பேசிட்டு போகிறேன். இப்போ என்னத்தை பேச போகிறோம் அவ்வளோதான். அது வந்திருக்கவங்க எல்லாருக்கும் அவங்க பேர் சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட பேர் கேட்டுறல, உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன சார்? தாடி செல்லில் அவர்களுக்கு வரவேற்பு தெரிவிக்கிறேன். நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் சார்? ஐஸ்வர்யா அவர்களை வரவேற்க நாங்கள் கடமைப்பட்டுருக்கோம். இதே போல் கேட்டால் எல்லாத்தையும் கேட்கலாம். ஆக எத்தனை பேர் விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? எத்தனை பேர் கண்ணா போடிக்கார பையன் சந்திராயன் அவர்கள் போடி, எங்கள் ஊர் பக்கத்து ஊர். பழைய பண்ணப்புறம் சின்னத்தாய் பெத்த மகன் புச்சமுத்து ஏரியா பக்கத்து ஊர். நாங்கள்லாம் வந்து அவர் உயரத்தை பார்க்கணும் நல்லா. ஆனால் அந்த இதில் வந்து என்ன குடும்பமா அது? இல்லை அதில் இதுமா நீங்கள் ஒரு இதில் இந்த கூரையிலேருந்து தப்பிச்சு ஓடி இருந்தீங்களா ஒரு ஷோவில், பிக் பாஸ். என்ன அவ்வளவு பயம், கூரையில் ஏறி ஓடுற அளவுக்கு உங்களை ஆள் போட்டு அடிச்சிட்டாங்களா? அது பெரிய கதை. அதெல்லாம் சொல்லிடுங்க என்ன நடந்ததுன்னு சொன்னால் தானே அடுத்து வந்து தப்பிச்சு ஓட பார்க்குறவர் கரெக்டாக பிடிச்சிட்டாங்க, ஆளை பிடிச்சிட்டாங்க, இங்கே போகிறா என்ன. அது மாதிரி அது நிஜமாக உள்ள எல்லாம் நிறைய சோதனை மேல் சோதனைகளையும் போதும்டா சாமிட்டு இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். வாழ்க்கை கடை நல்லா வாங்க, நல்லா வர வேண்டிய ஆட்கள் நீங்கள் எல்லாமே. வேறு குறிப்பிட்டு சொல்வதற்கு எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லணும். எல்லோரும் அவர்கள் வேலையை சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வேறு என்ன வேணும்? ஒரு நோயும் தீண்டாமல் அணை போடு தாயே, நதி காய நேராமல் நீர் ஊற்று தாயே, நன்னிலம் பார்த்து நீயே, எளியோரை மகிழ்வாக்க வழிகாட்டு தாயே, வலியோர்கள் வாட்டாமல் வகை காட்டு தாயே, என் வளமான தாயே, பசிதாகம் காணாமல் பயிராக்கு தாயே, ரசிப்போர்கள் செவி தேடி இசை ஊட்டு தாயே, இசை பாட்டு என்றென்றும் இனிப்பாக்க தாயே, மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே, வரம் தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே என்று வாழ்த்து அனைவரும் நல்லா இருக்கணும் கேட்டு. எதுக்கு நான் அந்த பாட்டு பாடினேன்னா,
இப்போது அகில உலகமெல்லாம் இசை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவா அவர்களும் ஸ்ரீகாந்த் அவர்களும் சேர்ந்து. அவங்களுக்கே நான் ஒரு 5, 6, 10 பாட்டு பாடிருப்பேன். என்னை கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க கொஞ்சம். அதுக்கு தான் அவர் முன்னால் இந்த வயசில் நான் பாடுறேன்னு சொல்லி காட்டிட்டேன். அதனால் பார்த்துக்கம்மா. ஓகே, அப்பா பேர் போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி சந்திப்பேன்ற ஒரு உற்சாகத்தில் இருந்தேன். அதனால் வீட்டுக்கு வந்து பார்க்கணும். ஓகே, ரொம்ப நன்றி. உங்களை எல்லாம் வீட்டில் வந்து சந்திக்கிறேன். நன்றி. சொல்லுங்கண்ணா. யாருக்கு? ஸ்ரீகாந்த் கண்ணா, இதுக்கு கூட ஒரு பெரிய சாட்சி வேணும் உங்கள் மனசுக்கு. 1,04,000 ரூபா அவருடைய குழந்தைக்கு காலேஜுக்காக கட்டிருக்காரு. அந்த மாதிரி இது ஒன்று தான் உதாரணம். மற்றவங்களாம் சொல்லலை. மற்றவங்களாம் இதுக்கு பின்னால் பெரிய லிஸ்ட்டு நிச்சயமாக இருக்கும். அப்படி தான் வாழ்ந்தால் நமக்காகவும் வாழ்ந்து மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார். இதே எண்ணம் தொடரட்டும், வாழட்டும், வந்து குஞ்சிட்டே இருக்கும். கொடுக்க உங்களுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். அப்படி தான் இருக்கீங்க, பார்த்துக்கோங்க. ஆகையால் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். அரவிந்த் சாருக்கு ஒரு சாங் எழுதுனா அது இதை வந்துச்சு சார். ஓகே. அத்தனை பேருக்கும் எல்லாரும் சம்மந்தப்பட்டவங்க தான். இந்த உறவுகளில் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள். ஆகவே அத்தனை பேருக்கும் என்னென்ன மனமார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு மற்றும் ஒரு விழாவில் வேறு விழாவில் என்னை பார்க்கலாம். ஸ்ரீராம் ஜி நமஸ்தே. பார்த்து போட்டுங்க. ஓகே. இங்கு வந்திருக்கும் லெஜெண்டரி டைரக்டர்ஸ் அனைவருக்கும், மேடையில் வீட்டிற்கும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும், பிரஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கங்கள். மற்றும் மீடியா நண்பர்களுக்கு ஒவ்வொரு முறையும் வந்து எங்களுடைய படைப்புகள் அனைத்துக்கும் ஒரு சப்போர்ட் அளிக்கக்கூடிய வகையில் வந்து அழகாக கவர் பண்ணுறதுக்கு முதல்ல என்னுடைய முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, என்றைக்குமே வந்து சென்ட்ராயன் ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடியூசர் தான் ஒரு படத்துக்கு வந்து அடித்தளம் அப்படின்னு நான் நினைப்பேன். பல படங்கள் எடுக்கிற ஒரு ப்ரொடியூசரை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்ம எல்லாருக்குமே நமக்குள்ளே ஒரு பயம், ஈவன் ஒரு ஆடியன்ஸாக நமக்கு ஒரு இருக்கேன், இந்த படத்தை வந்து கரெக்டாக கொண்டு போய் இவங்க சேர்த்துருவாங்களா அப்படின்னு. அந்த வகையில் பாண்டுரங்கன் சாரை மீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த பயம் வந்து சுத்தமாக போயிடுச்சு. ஏன்னா முதல்ல வந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இங்கே வந்து பெங்களூர்லேருந்து அவர் வந்து ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு வரும்போது ஒரு கதையை வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் சென்ட்ராயன் பிரதர் சொன்ன அதே ஒரு விஷயந்தான், அழகாக அதுக்கு வந்து ஒரு பிளானிங் பண்ணி ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டையும் அழகாக அவர் செலக்ட் பண்ணி, இன்றைக்கி கூட காலையில் 2 தடவை எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு, இன்றைக்கி ஆடியோ லான்ச் இருக்குது, கரெக்டாக வந்துடணும் அப்படின்னு. அந்தளவுக்கு எல்லாத்தையும் அவரே ஃபாலோ பண்ணி பண்ணுறதுல அவர் எந்த விஷயத்தை அவர் எடுத்தாலும் சிறப்பாக முடியும் அப்படிங்கிறதுக்கு பாண்டுரங்கன் சார் வந்து ஒரு பெரிய உதாரணம். அந்த ஹார்ட் ஒர்க்கை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பெங்களூரில் ஒர்க் பண்ணும்போது, அந்த படத்தில் நாங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது கேஷுவலாக வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஷூட் பண்ணோம். கேட்டால் என்னுடைய ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டல் அப்படிம்பாரு. ஒரு ஏரியாவில் ஷூட் பண்ணிகிட்ருப்போம். இது நம்ம ஃப்ரெண்ட் ஏரியா தான், பெர்மிஷன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களே கொடுத்துருவாங்க. அப்புறம் இன்னொரு ரோட்டில் வந்து ஷூட் பண்ணிகிட்ருப்போம். அதான் தெரியும், அதான் பிரகாஷ் பழனி சார் தான். ஆமாம், ஒரு ஹோட்டலில் ஷூட் பண்ணியிருந்தோம். ஹோட்டலில் எங்களெல்லாம் தங்க வச்சுருந்தாரு. கேட்டால் இது எங்கள் ஃப்ரெண்டோட ஹோட்டல் தான். அந்த வகையில் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான ஒரு விஷயம், நானும் அதை வந்து இன்ஸ்பயர் ஆகி கண்டிப்பாக என் வாழ்க்கையில் பண்ணணும்னு நினைக்கிறது இவர் சேர்த்துருக்கக்கூடிய உறவுகள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன படம் தான் இது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அரங்கம் நிறைந்திருக்கிறது, மேடையும் நிறைந்திருக்கிறது. இந்த மாதிரி நிற்க கூட இடம் இல்லாமல் ஆட்கள் நின்றுட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது பெங்களூர்லேருந்து ஐ திங்க் பாதி பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ உறவுகளை அவர் வந்து சேர்த்து வச்சுருக்காரு. அதுக்கு வந்து கிரேட் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இந்த உறவுகள் மட்டுமே வந்து உங்களுக்கு அந்த படத்துக்கான சக்ஸஸை கொண்டு போய் சேர்த்துரும் அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமாக தோணுது. 3வது விஷயம் நான் சொல்ல வேண்டியது, சைந்தவி பார்த்து எனக்கு பெரிய பொறாமை. எனக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு தாத்தா, நான் என் தாத்தா 2 தாத்தாவில் ஒரு தாத்தாவை பார்த்ததே கிடையாது. இன்னொரு தாத்தா நான் பிறந்த கொஞ்ச நாள்லேயே இறந்துட்டார். ஆனால் ஒரு குழந்தைக்காக அந்த குழந்தையுடைய டேலண்ட்டை வந்து கண்டறிஞ்சு அந்த குழந்தைக்காக நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக சைந்தவிக்கும் அது பெரிய ஒரு பெருமை, அவர்களுடைய குடும்பத்துக்கும் மிகப்பெரிய பெருமை. உண்மையிலுமே எனக்கு வந்து சைந்தவி பார்த்தா அந்த விஷயத்தில் பொறாமையாக இருக்குது. ஆனால் அந்த குழந்தை அவ்வளவு அழகாக நடிச்சிருக்கு. இன்றைக்கி விழாவுடைய நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா சார். எனக்கு மிகப்பெரிய பெருமை என்னென்னா, தேவா சார்லாம் நம்ம ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும், நம்ம சமீபத்தில் கூட அவருடைய அந்த ரீல்ஸ் எல்லாம் போடும்போது நான் அவரோட ரீல்ஸாக எனக்கு வந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் நான் அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன். அதாவது ஸ்ரீகாந்த் தேவா சார் இசையில் நான் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். அதுலேயும் நம்ம எப்போவுமே ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு பாட்டில் வந்துட்டால் கண்டிப்பாக நம்ம வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும் அப்படின்னு. அந்த வகையில் எனக்கு மிக அழகான இந்த ஒரு அம்மா சாங் அப்படிங்கிற ஒரு சாங்கை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அந்த லிரிக்ஸை எழுதின கு கார்த்திக் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா ரொம்ப அழகான வார்த்தைகள்,
ரொம்ப அழகாக வந்திருக்கு அந்த பாட்டும். கஜேந்திரா சார் டைரக்டர், அவரை பற்றி சொல்லணும். இப்போ தீனா சார் சொன்னார் டயலாகே அவர் வந்து கொடுக்கல அப்படின்னு. ஒரே ஒரு காரணம் தான் தீனா சார், அவருக்கு தமிழ் எழுதவே வராது. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அவர் வந்து கன்னடாவில் படித்து கன்னடா மீடியமில் படித்தவர், பெங்களூர்லேயே பிறந்து வளர்ந்தாதான். தமிழ்னாலும் அவர் பெங்களூரில் தான் பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு தமிழ் எழுதவே தெரியாது. ஆனால் அதையும் மீறி ஒரு தமிழராக இருந்து ஒரு தமிழ் படத்தை இயக்கியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம், பெருமைக்குரிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவாரு. அந்த கதையோடைய ஒவ்வொரு இதையும் அவர் எந்த அளவுக்கு சினிமாவை ரசிக்கிறார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா நைட்டு 2 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சாலும் ரூமுக்கு போயிட்டு ஒரு 20-30 நிமிஷமாவது ஒரு படத்தோட பாதியாவது பார்த்துட்டு படுக்கிற அந்தளவுக்கு சினிமாவோடைய ஆர்வலர். அவருக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிற மாதிரியே இருக்காது. நான் இதை சும்மா சொல்லலை, நான் பார்த்த வரைக்கும், நான் டப்பிங் பேசின வரைக்கும் நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஐ எம் சேயிங் திஸ் வித் ஆல் மை ஹார்ட். இது ஒரு சிறப்பான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. கூட நடித்த அனைத்து நடிகர்களும் சிறப்பாக பணியாற்றியிருக்காங்க. இங்கே ஒருத்தர் வரல இன்னைக்கு, அவரோட நடித்ததும் எனக்கு, அவர் காம்பினேஷன் நடித்தது எனக்கு ரொம்ப இது. அதாவது நம்ம நாகேஷ் அவர்களுடைய மகன் ஆனந்த் பாபு சார், அவரும் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அவரும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. இந்த படம் வந்து சிறந்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய சக்ஸஸை வந்து அளிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரேயர்ஸ், என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. கொஞ்சம் லேட்டு என்ன மன்னிச்சிருங்கண்ணா எல்லாரும். அப்புறம் மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள்ண்ணா டைரக்டருக்கு எல்லாருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்தது படம். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சென்ட்ராயிதுன்னு சொல்லிட்டாப்புல. இருந்தாலும் இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் படம் நடிக்க நிறைய இடத்துல போகும்போது டைலாக் பேப்பர்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் ஸ்கிரிப்ட் புக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது டேரக்டர்கிட்ட. என்ன நாளைக்கு இன்னும் நான் டைலாகு அப்படின்னாரு. அங்கே வச்சிடலாம் கடைசியில் பார்த்தா டைலாக் பேப்பரே இல்லாமல் மொத்த படத்தையும் முடிச்சிட்டாரு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது படம். டைரக்டர் சார், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் பாண்டு சார், அப்புறம் பிரகாஷ் அண்ணன், அண்ணன் நம்ம இன்பண்ணன் எல்லாரும் வந்து ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. நான் உண்மையாகவே வந்து பெங்களூர் போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும். முதல்ல நான் பெங்களூரில் போய் படம் பண்ணுறதுக்கு காரணமாக வந்து மீசராஜன் அண்ணன் தான் காரணம். முதல்ல தேங்க்ஸ்ண்ணா. அதுக்கப்புறம் தொடர்ந்து பெங்களூரில் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பித்தா என்னை கூப்பிட்டாங்க. அப்புறம் இப்போது எனக்கு வந்து பெங்களூரில் வந்து மிகப்பெரிய ஒரு பலம்னா அது பிரகாஷ் பழனி அண்ணன் தான். அப்புறம் பாண்டு அண்ணன் எல்லாருமே வந்து நிறைய அங்கே நம்ம அங்கே போய் ஏதோ ஒரு ஹோட்டலில் இருக்கிறோம் தங்குறோம் அப்படின்றலாம் இல்லாமல் அவங்க வீட்டு பையன் மாதிரி நம்மளை உட்கார வச்சுட்டு நல்லா பார்த்துக்கிட்டு நல்லா கவனிச்சு அனுப்பிச்சாங்க. நல்ல படம் நல்லா வந்திருக்குது. என்னுடைய ரோலும் நல்லா இருந்தது. எனக்கு துணையாக இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். டேரக்டர், அசிஸ்டன்ட் டேரக்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் சாருக்கு, ஸ்ரீகாந்த் சார்கிட்ட, அப்புறம் என் பண்ண அண்ணன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ரிஷி சாருக்கு, அப்புறம் ஹீரோயின் மேடம் வேறு லெவலு. ஒரு நாள் கூட எங்ககிட்ட பேசுனதே கிடையாது ரிஷி வந்து ஹீரோயின் மேடம். நாங்களும் ரொம்ப நாளாக பேசுகிறோம் ட்ரை பண்ணேன். இப்போ போய் மேடையில் போட்டோம். என்னை பற்றி நல்லபடியாக சொல்லுங்கள். எப்படி சொல்லுவேன்? ஹாய் கூட சொன்னதில்லை சார், குட் மார்னிங் மேடம்ன்றா அப்படின்ட்டு போவாங்க. ஆனால் 1.5 மணி நேரம் ரிஷி சார்கிட்ட பேசின்னு இருப்பாங்க. நம்ம எதுவும் கேட்டதே இல்லை. நானும் பரவாயில்ல, சென்ட்ராய்கிட்ட அவ்வளோ நேரம் பேசுவாங்க, என்கிட்ட பேச மாட்டாங்க சார். ஆமாம். அப்புறம் காமராஜர் அண்ணன் எல்லாருக்கும், மேடம் எல்லாருக்கும் என்னுடைய, யாராவது விடுபட்டு இருந்தால் மன்னிச்சிருங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்க வேணாம், நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நல்ல படம் குற்றம் தவிர நிறைய விஷயங்கள், இந்த சமூகத்தில் நிறைய குற்றங்கள் இருக்குது, நிறைய நமக்குள்ளே நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. நல்ல சிந்தனைகளும் நல்ல அறிவும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சென்ட்ராயன். ப்ரெஸ் மீடியா சீனியர் பத்திரிகையாளர்களும் ஜூனியர் பத்திரிகையாளருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வந்து பெரிய பெரிய ஆட்களை, ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷன், நல்லா சின்ன வயசுலேருந்து பார்த்தவங்க எல்லாரும் பெரிய மனுஷங்க எல்லோரும் இருக்காங்க. உண்மையிலே அவங்களெல்லாம் பார்த்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குற்றம் தவிர, இந்த குற்றம் தவிரில் வந்து டைரக்டர் சார் வந்து எனக்கு ஒரு சூப்பர் ரோல் கொடுத்துருக்காங்க. நானும் பிரமாதமாக பண்ணியிருக்கேன், எல்லோரும் சொன்னாங்க. பாண்டுரங்கன் சார் வந்து நான் கேட்ட உடனே வந்து நல்ல நல்ல அமௌண்ட்டு கொடுத்தாரு, நல்ல சம்பளம் கொடுத்தாரு. உண்மையிலே எனக்கு மட்டும் கொடுக்கலங்க, எல்லாருக்கும் சூப்பராக நல்லா பார்த்துக்கிட்டாரு. சாப்பாடு, ரூம்பு, ஃப்ளைட்டு, காரு நல்லா அழகாக பார்த்துக்கிட்டாரு. நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். அது ரங்கன் ரொம்ப சூப்பர், நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஹீரோ சார் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணாங்க, ஹீரோனி சூப்பராக பண்ணாங்க. அண்ணன் சரவண அண்ணன் கலக்கிட்டாரு.
ஜார்ஜ், வினோதினி மேடம், நான், டைரக்டர் சார் வந்து கஜேந்திரன் சார் வந்து ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு காட்சி வந்து இந்த ஒரு டைலாக் இந்த டைலாக்ல வேறு ஏதோ ஒன்று போட்டு ஒரு ஐடியா பண்ணி ஒரு சூப்பராக திரைக்கதை வந்து பண்ணிட்டாங்க. ரொம்ப படம் நல்லா வந்திருக்கு. நான் கேட்டேன், இந்த கதை கேட்ட உடனே என்னுடைய ரோல் கேட்டதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங்கெல்லாம் எங்கே இருக்குது, நம்ம ஃபுல்லாக முழுக்க இந்த ஊரில் தான் என்ன எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை எல்லாம் பெங்களூரில் தான் ஷூட்டிங் அப்படின்னாங்க. ஓ, பெங்களூரில் தான் ஷூட்டிங்களா, சரிங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட வந்து ஒரு 4 வார்த்தை, ஏன்னா பெங்களூருன்னா கன்னடம் இல்லையா, அப்போ அந்த கன்னடத்தில் வந்து ஒரு 4 வார்த்தை நம்ம கற்றுக்கிட்டா அங்கே போய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 4 வார்த்தை ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொரு வார்த்தையாக கற்றுக்கிட்டேன். ஏனி, பந்தி, எல்லி, ஒய்தாயி, ஊட்டாயித்யா, சென்னைக்கு தேவா, யாத்ரு, அப்படி இப்படிலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டேன். ஏன்னா நம்ம கேட்டாங்கன்னா ஒரு மரியாதையாக கன்னடம் பேசினா அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும்ல அப்படின்னு நினச்சி நானும் ஒரு 4 வார்த்தை கன்னடம் கற்றுக்கிட்டு அங்கே போயிட்டேன். நானும் வந்து அவங்க யாராவது என்கிட்ட வந்து கன்னடம் பேசினா நானும் கன்னடம் பேசணும் தான் நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் அங்கே போய் ஒருத்தர் கூட கன்னடம் பேசலைங்க, எல்லாரும் தமிழ் தான் பேசுகிறாங்க. அப்போ தான் நினச்சேன், அடடடா நம்ம கற்றுட்டு வச்ச இந்த கன்னடம் வந்து வேஸ்ட்டாக போச்சேன்னு. உண்மையிலே சொல்கிறேன், அங்கே வந்து பெங்களூரை பொறுத்த வரைக்கும் கன்னடம் மட்டுமே கிடையாது, நல்ல அழகாக கன்னடம் பேசுகிறாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க, தெலுங்கு பேசுகிறாங்க, மலையாளம் பேசுகிறாங்க, கன்னடம், தமிழ் சூப்பராக பேசுகிறாங்க. என்னை போயிட்டு அண்ணா எல்லி இது அண்ணே நீங்கள் அந்த படத்தில் சூப்பராக கலக்கிட்டீங்க அண்ணே, அவங்க கூட செல்ஃபி அண்ணே நீங்கள் சூப்பராக பண்ணீங்க, எல்லாரும் தமிழை பேச. இல்லை, நான் உங்களுக்கு வேண்டி தான்டா நான் கன்னடம் கற்றுட்டு வந்தேன், ஏதாவது நான் என்கிட்ட பேச விடுங்கடா, பேச விடுங்க அப்படியே யாருமே பேச விடலை. அந்தளவுக்கு வந்து தமிழ் மக்கள் வந்து கன்னட மக்கள் வந்து தமிழ் வந்து அழகாக பேசுகிறாங்க, தமிழ் மக்களும் வந்து கன்னடம் சூப்பராக பேசுகிறாங்க. அது அது ஒரு 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 இன்டர்வியூவில் கூட வந்து எஸ் சார் வந்து சொல்லியிருப்பார். அதாவது வந்து இது கன்னடா, இது மலையாளம், இது தெலுங்கு, இது தமிழ், இது ஹிந்தி அப்படின்னு. அது முன்னாடி எப்படி இருந்துச்சா எங்கே இருந்துச்சுன்னு தெரியல. ஆனால் இப்போ எல்லாமே பேன் இண்டியா, இப்போ எல்லாமே நம்ம மக்கள் எல்லாம் ஒன்றாயிட்டோம். அதனால நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருப்போம். ஜெய்ஹிந்த் ஒன்று. பிறகு குற்றம் தவிர, இப்போ குற்றத்தை வந்து என்ன எனக்கு சொல்ல தெரியாது, இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். நிறைய ஊரில் நிறைய இடத்துல குற்றத்தை வந்து அப்படி இப்படி நடந்துகிட்டு இருக்கு. அந்த அங்கெல்லாம் வந்து 28 பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன மனசாட்சி இருக்கா இல்லைன்னு தெரியல. அதனால வந்து இந்த குற்றத்தெல்லாம் வந்து கொஞ்சம் வேணாம், குற்றமே வேணாம். நம்ம எல்லாமே ஒற்றுமையாக இருக்கோம், நம்ம கடவுள் புண்ணியத்தில் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கோம், எல்லாம் ஒன்றாவே இருப்போம். எல்லா மக்களும் ஒன்று, எல்லா சாமியும் ஒன்று, அவ்வளோதான். நன்றி, வணக்கம். ஜீசுப்படி மஸ்து மீண்டும் முக்காப்புல ரகமாக கிட்டு ராங்கலம் ஜனம. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். 90களில் செவத்த பொண்ணு மாமியார் வீடு என்றிருந்தவர் 2007இல் ஊரு உறவெல்லாம் ஒலித்த குரல் சித்தப்பு பல படங்களை அவருக்கு அள்ளி தந்தது. வில்லனாக வெளுக்கும் நடிகர் சரவணன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். ஊடக நண்பர்கள், மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்தது நம்ம பாண்டண்ணன். அவரை பற்றி சொல்லணுன்னா, மேடையில் எல்லாரையும் பார்த்தீங்க எவ்வளோ நேரம் அவரை ரிசீவ் பண்ணி எவ்வளோ மரியாதை செஞ்சாருன்னு. இதையே பெங்களூரில் ரொம்ப அழகாக செஞ்சார். பெங்களூர் தெரியாத லாங்குவேஜ், இங்கே வந்து நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்கு ஏர்போர்ட்லேருந்து என்னை ரிசீவ் பண்ணதுலேருந்து, சாப்பிட வச்சதுலேருந்து, ஷூட்டிங் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டதுலேருந்து அவர் அவ்வளோ அன்பாக, அவரும் அவரோட நண்பர்களும் எல்லாருமே ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க. அவருக்காகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் கஜேந்திரன் ஃபஸ்ட் நாள் வந்து கதை சொன்னதுலேருந்து கடைசி நாள் வரைக்கும் அதை எடுத்து காமிக்கிற வரைக்கும் ரொம்ப அழகாக உழைச்சிருக்காரு. நிச்சயமாக இது ஒரு கண்டிப்பான ஒரு ஆக்ஷன் ஜானர் படமாக இருக்கும். நல்ல படமாக வந்திருக்கு. பாட்டு எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு ஸ்ரீகாந்த் தேவா. எல்லாருக்கும் தெரியாது, இவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, பாண்டானை வந்து அந்த படத்தோட பாட்டும் எழுதியிருக்காரு. இந்த பாட்டை எழுதுனது கூட அவர் தான். அவர் கதை சொல்லும் போது நடுவில் பாட்டுன்னு சொல்லுவார். ப்ரொடியூசர் வந்து பாட்டு சொல்லுவார். என்ன இந்த பாட்டு நீங்கள் தான் எழுதுறீங்கன்னா, ஆமாம் நான் தான் எழுதியிருக்கேன். எல்லா பாட்டுமே அவர் தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓ சாரி பிரதர். அவர் வந்து என்கிட்ட சொல்லும் போது எல்லா பாட்டும் பாடி காமிச்சார்.
அது மாதிரி ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. நான் இதில் ஒரு வில்லனாக பண்ணியிருக்கேன். ரிஷிக்கு இந்த நேரத்தில் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அழகாக உழைச்சிருக்கீங்க. கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு அந்த வெற்றியை தரணும். வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இந்த படம் வெற்றி அடையணும். நன்றி. கவிதா மேடம் கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் 3 விஷயத்த ஷார்ட்டாக முடிச்சுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. முதல் விஷயம் வந்து நண்பன் ரிஷி இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் வருது, கண்டிப்பாக நீங்கள் வரணும் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாப்பில் அதோட விட்டார். அதுக்கப்புறம் டக்குன்னு அடுத்து ஒரு மெசேஜ் வருது. யார் நம்ம ஜார்ஜ் அண்ணன், என்னோட சீனியர் ஆக்சுவலி ஜார்ஜ் அண்ணன். ஸோ நிறைய அசோசியேட்டாக இருக்கும், பட் சில படங்கள் நடிச்சிருக்கோம். அவர் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாப்புல, அந்த போஸ்ட்டுக்கு மேலே ஃபார்வர்டட் அப்படின்னு வந்துச்சு. நான் ஓகே ரைட்டு தலைவன் 10-11 அனுப்பிச்சிருக்கான்னு சொல்லி ஸ்மைல் ஒண்டி போட்டேன். அடுத்து ஒரு மெசேஜ் வருது, வாய்ஸ் நோட்டு, இந்த மாதிரி பிரதர் இந்த கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வரணும், நீங்கள் வாழ்த்துரும் அப்படின்னு சொன்னார். ஆஹா தலைவன் சூப்பராக நமக்கு விஷ் பண்ணி கூப்பிட்ருக்கானே, கண்டிப்பாக போவோம் அப்படின்னு பார்க்கும்போது லைட்டாக மேலே பார்த்துட்டேன் தெரியாமல் ஃபார்வர்டட் டூ மெனி அப்படின்னு போட்டிருந்தது. அப்போ தான் தலைவனை கண்டுபிடிச்சேன். ரைட்டு ஓகே ஒரு 10 பேரை சூஸ் பண்ணி தான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. பட் அந்த 10 பேரில் என்னையும் அவர் கன்சிடர் பண்ணி இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பிரதர். உண்மையிலேயே அது ரொம்ப நான் வேல்யூ பண்ணுறேன். அப்புறம் நம்ம ரிஷி பிரதர் நான் பேச சொன்னேன், டார்லிங் இந்த மாதிரி ஜார்ஜ் நான் இன்வைட் பண்ணியிருக்காரு, நீ படத்தோட ஹீரோ, எனக்கு கூப்பிடவே இல்லை ஒரு வார்த்தை கூட அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயோ சாரி டார்லிங் நான் ஒரு சின்ன ஒரு பெரிய டிப்ரெஷனில் மாட்டிக்கிறேன் அப்படின்னா. என்னங்க டிப்ரெஷன், பேமெண்ட் எதுவும் வரலையா அப்படின்னா. இல்லை அதெல்லாம் பக்காவாக இருக்குதுங்க, சூப்பர் டீம்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம படத்தோடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் கூப்பிட்டுருந்தேன். முக்கியமாக எனக்கு நல்ல க்ளோஸான செலிபிரிட்டிஸ். அதில் அண்டர்லைன் பண்ணி சொன்னதுனா ஒரு டாப் காமெடியனுக்கு வேறு நான் வந்து அமுச்சு விட்டேன். ஒன்றும் இல்லை, போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்க அப்படி சொல்லி போட்டிருந்தேன். அந்த டாப் ஸ்டார் காமெடியனும் அதை கன்சிடரே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். பிரதர் நீங்கள் 100 பேருக்கு அனுப்புங்க, 10 பேருக்கு அனுப்புங்க, பிரச்சனை இல்லை பிரதர். ஒருத்தர் உங்கள் மனசார வாழ்த்த வந்துட்டாங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் பிரதர். அந்த ஒரு அடிப்படையில் தான் நான் வந்தேன். உண்மையிலே அந்த அடிப்படையில் தான் வந்தேன். இப்போ இதில் நிறைய பேர் கேட்பாங்க, நீ நடிச்ச படத்துக்கு போ, அப்போ தான் மூஞ்சி வெளியே தெரியும், கண்டென்ட் வெளியே வருவாங்க. எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. எனக்குன்னு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, எங்களை 2 பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. நானும் நடிகர், அவரும் நடிகர். என்ன சம்பளங்கள் தான் வித்தியாசமே தவிர நடிப்புன்ற துறை எங்களுக்குலாம் ஒன்று தான். இதே தான் எந்த டாப் ஸ்டாரு எல்லா ஸ்டாருக்கும் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, எல்லா ஸ்டாருக்கும் இருக்க வித்தியாசம் நான் வாங்க ரெம்யூனரேஷன் மட்டுமே தவிர மனசு எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்குது. பட் நம்ம மனசு என்றைக்குமே நல்ல விஷயமா இருக்கும் பிரதர். சரிங்களா? கண்டிப்பாக உங்கள் டீம் சூப்பராக வருவீங்க. முக்கியமாக இந்த படம் வந்து பார்த்தோன்னே உண்மையாக ப்ராமிசிங்காக இருக்குது. அதுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட், நம்ம எல்லாமே ப்ரொடியூசர் சாரை பற்றி சொல்லியிருக்கோம். முதல் முறையாக என் என் மச்சான் வந்து ஒரு ப்ரொடியூசர் பேமெண்ட் பாக்கி இல்லாமல் கரெக்டாக கொடுத்துருக்கான்னு சொன்னோன்னா கண்டிப்பாக எங்கள் ஐயா தான் சார். உண்மையிலே வாழ்த்துக்கள் சார், உண்மையிலே வாழ்த்துக்கள். ஏன்னா இதை நான் எதுக்கு தைரியமாக சொல்கிறேன்னா, நம்ம பேரரசனெல்லாம் இருக்காங்க சார், ஆர்கே செல்வமணி சார், இவங்களுக்குலாம் தெரியும் சினிமாக்குள்ளே எவ்வளோ ஸ்ட்ரகிள். ஒரு நாட் ஒன்லி ஆக்டர்ஸு பட் இருந்தால் டெக்னீஷியன்ஸ்குள்ளேயும் அந்த படம் பட்ஜெட்டை மீறி போகும்போது நிறைய இடர்பாடுகளில் வந்து சம்பளம் கொடுத்தே கஷ்டமாக இருக்கும். பட் அதெல்லாம் இல்லாமல் எல்லா கலைஞரும் சந்தோஷமாக வச்சுருக்கீங்க சார். சீக்கிரமாக ஒரு படம் பண்ணுங்கள். டேட் கேலண்டர்லேயே டேட் எல்லாம் பரவாயில்ல, நான் உங்களுக்கு டேட் கொடுப்பேன் சார். நீங்கள் ஃபோன் மட்டும் எடுங்க, ஃபோனில் மிஸ்டு கால் கொடுங்க, நான் வந்துடுறேன் வீட்டாட. தெரியும், ஏன்னா பெங்களூர் மக்கள் அப்படி தான் நல்லா ஒரு வரவேற்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ரிஷப் நீங்கள் சொன்னீங்களே நம்ம படத்துக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச்சுக்கு ராக் ஸ்டார் வரலாவோட பரவாயில்ல, நம்ம ஃபோக் கூட கேங்ஸ்டர் ஸ்ரீகாந்த் ஐயா வந்திருக்காப்புல. அவர் ஒருத்தர் போதுங்க, அண்ணன் ஒருத்தர் போதும். அந்த முகத்தில் மட்டும் நீங்கள் நம்ம லைஃப்பில் எப்போயாவது ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டு, சினிமாவில் ஏதோ தோலுக்கிறோம், ஏதாவது ஒரு டிப்ரெஷன் வந்துச்சுன்னா அவர்கிட்ட நான் ஸ்டேட்டாக கூட சொன்னது கிடையாது. இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் அடிக்கடி பார்க்குற முகம் வந்து ஸ்ரீகாந்த் தேவானந்த் தான். ஏன்னா நான் ஒரு 5 வருஷம் இருக்கும், 5-6 இருக்கும், ஆல்மோஸ்ட் ஒரு 9 இயர்ஸ் இருக்கும்லண்ணே. அது எதுக்கு தானே ஆசைப்பட்டேன், பாலகுமார் படம் முடிச்சவனே என்னை கூப்பிட்டு வாழ்த்துறான். அவ்வளோ பிடிச்சிருந்தேன், கட்டி பிடிச்சிட்டு எனக்கு டைலாக் ரொம்ப பிடிச்சிருக்காரு தம்பி அப்படின்னாரு. அன்னைக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் முன்னாடி பார்த்த அதே பாசம் அன்பு இன்றைக்கும் அண்ணங்கிட்ட கிடைக்குதுன்னா அது அவருடைய தாராள குணம் தான். ஸோ அவருக்காகவும் இந்த படம் வெற்றி பெறணும், அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெற்றி வெற்றி வெற்றி. ஓகே ஓகே. கடைசியாக இந்த படத்தினுடைய ப்ராமிசிங் சினிமாட்டோகிராஃபர் மிஸ்டர் ரோபின் பாஸ்கர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க சார், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அண்ட் பரவாயில்ல, என்ன காதில் கேட்டிருக்கணும், வரலன்னா பரவாயில்ல, ஆடியோ அமைச்சிடறேன். ஸோ இந்த குற்றம் தவிர படக்குழு வந்து ஊடக நண்பர்கள் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கான உங்களுக்கு ஒரு பெரிய கடமையும் இருக்குது. அதுக்கு சின்ன படங்கள் பெரிய படங்கள் வித்தியாசம் பார்க்காம திரைக்கு மக்களுக்கு சென்றடையக்கூடிய நல்ல தரமான திரைப்படங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.